அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்று ஒரு சிறிய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்திலே கோபி என்ற ஒரு அழகிய நகரம் அமைந்திருக்கிறது. அதற்கு அருகாமையிலேயே மிகவும் அழகான ஒரு ஹனுமார் கோயிலை கொண்ட அற்புதமான கிராமம் குருபந்தூர். அங்கே ஒரு நிகழ்வுக்காக செல்ல வேண்டியிருந்தது. முதல் நாளே நாங்கள் அங்கே போயிட்டோம். மறுநாள் அந்த கோயிலுக்கு விசேஷத்துக்காக போகும்போது, விசேஷமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆன உடனே, சார் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நாங்கள் உடனே சொன்னோம், ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் கோபியில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு அவங்க எவ்வளோ அழகாக கோவிச்சுக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் இருக்கும்போது உங்களை யார் சார் அங்கே போய் ரூம் எடுத்து தங்க சொன்னது? அப்போ நாங்கள் எங்கே எதுக்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடிஞ்சிக்கிட்டது உண்மையிலேயே மனதை தொட்டு விட்டது. மேடம் நீங்கள் கூடவா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது ஏதோ மாபெரும் தவறை நாங்கள் செய்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, நகரத்து வாழ்க்கையிலேயே ஊறிப்போன நம்ம கிராமத்தில் இருக்கிற அந்த எசன்ஸை எப்படி போய் அனுபவிச்சாதான் தெரியும். என்ன ஒரு மனிதாபிமானம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பரிவு, என்ன ஒரு பாசம். ஒரு சிலரெல்லாம் வாலண்டியராக வந்து நீங்கள் மகராசியாக இருக்கணும், வாழ்க வளமுடன், தீர்க்க சுமங்கலி பவ, இன்னும் என்னென்னவெல்லாம் வந்து மனதை தொட்டு விட்டு பேசிவிட்டு போனார்கள். என்ன ஒரு கிராமத்து சூழ்நிலை. இன்னுமே மண்ணின் மனம் மாறாத அந்த கிராமம். வியந்து போயிட்டேன் நான். இன்னொரு என்னன்னா, சரி யாராவது ட்ராப் பண்ணணுமே, அங்கேருந்து கோபி போகணுமே, நான் கோபி தான் போகிறேன், இவங்களை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி வாலண்டியர் பண்ணாங்க. அந்த ஃபேமிலி கொண்டு வந்த கார் வந்து தார், மஹேந்திரா தார். பார்த்தீங்கன்னா ஒரு சிரமப்பட்டு தான் உள்ளே போய் உட்காரணும். அப்போ அதுக்கு நான் அவ்வளோ சிரமப்பட்டதுக்கு சொல்கிறாரு, மேம் நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன், வெரி சாரி ஃபார் தட் அப்படின்றார். என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே ஒரு அனுபவம் தானே, இதில் என்ன இருக்குது, நான் ரொம்ப சிரமமெல்லாம் ஒன்றும் படலை, அழகாக ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவரோட பேச்சு கொடுக்கும்போது தெரியுது, 150 பேர்த்த வச்சு வேலை வாங்குகிற ஒரு ஐடி கம்பெனியை நடத்திட்டு இருக்கார் அந்த பெரிய மனிதர். எல்லாமே USA பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். பார்த்துக்குங்க, எவ்வளவு எளிமையாக எவ்வளவு இனிமையாக பழகும் தன்மை. தலையில் ஒரு இத்தினூண்டு ஈகோ கூட ஏற கிடையாது அவங்களுக்கெல்லாம். இன்னுமே அதே பாரம்பரியத்தை அப்படியே